இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை முடி தேங்காய், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுளுந்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணி வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கினக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் பட்டாணியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்தக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.